மதுரையில் ஆதார் அட்டையில் திருத்தம் செய்ய ஆதார் சேவை மையங்களில் மக்கள் குவிகின்றனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் ஆதாரில் பிழை இருந்தால் ஹால் டிக்கெட் வழங்கப்படாது என பள்ளிகள் கூறுவதால் பள்ளிகளுக்கு விடுபடுத்து பெற்றோருடன் மாணவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யகுமார். ஓவர் டு யூ சத்யகுமார். பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு இந்த ஆதாரில் ஒரு சிறிய திருத்தம் இருந்தாலும் அதற்கான இந்த தேர்வு எழுதக்கூடிய ஹால் டிக்கெட் வழங்கப்பட மாட்டாது என இந்த ஆசிரியர்கள் தெரிவிப்பதால் மாணவர்கள் பதட்டம் அடைவதுடன் தங்கள் பெற்றோர்களை அழைத்து கொண்டு உடனடியாக இந்த ஆதார் மையங்களுக்கு நேரடியாக சென்று அதை மாற்றத்தை செய்வதற்கான வேலைகளை பார்த்து வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது பார்த்தமையானால் மதுரை KK நகர் பகுதியில் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த ஆதார் சேவை மையத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், மதுரையை தவிர மதுரை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து இந்த தங்கள் ஆதாரில் உள்ள திருத்தங்களை செய்து வருகின்றனர். அதாவது இது போன்ற ஒரு பள்ளிகளில் வழங்கக்கூடிய இந்த ஹால் டிக்கெட்டிற்கும் இந்த ஆதார் அட்டை சரிபார்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த பள்ளிகளிலேயே தனியாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு ஆதார் சிறப்பு திருத்த முகாம் அமைக்கலாம் என்பது ஒரு பக்க கோரிக்கையாக இருந்து வந்தாலும் கூட அந்த மாணவர்கள் தேர்வு எழுத உள்ள நிலையில் அவர்கள் பதற்றம் அடைவதுடன் பயத்தில் தங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை எடுத்து தங்கள் பெற்றோரை அழைத்து கொண்டு நேரடியாக இந்த ஆதார் திருத்த மையத்திற்கும் தபால் நிலையங்களில் உள்ள ஆதார் திருத்த மையத்திற்கு செல்கின்றனர். இந்த நிலையில் இதே போல மதுரையில் உள்ள இந்த சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதார் திருத்த மையத்திற்கும் காலை முதலே அதிக அளவில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் வந்திருந்து தங்கள் இந்த ஆதாரில் உள்ள திருத்தங்களை செய்து வருகின்றனர். காலையில் இந்த தபால் நிலையம் திறப்பதற்கு முன்பாகவே அதிக அளவில் பெற்றோர்களும் மாணவர்களும் காத்திருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோமேயானால் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆதார் மையத்தில் வேலை செய்பவர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே சச்சரவானதும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இது போன்று தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய திட்டங்கள், அது மட்டுமின்றி இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சான்றிதழ்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால் டிக்கெட் போன்ற விவரங்களுக்கு இந்த ஆதாரை சரி செய்து ஆக வேண்டும் என்கிற சூழல் வரும்பொழுது ஒரு ஆதார் சேவை மையம் போன்று தற்காலிகமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இந்த ஆதார் சரிபார்ப்பு அல்லது ஆதார் திருத்த மையத்தை உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.